இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு மிளகு குழம்பு பார்க்க போகிறோம். நல்லா வடைச்சிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட கொஞ்சமே நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை பற்றியணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுறதுக்கு வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கணும். வெள்ளைப்பூண்டு போட்டுக்கணும். கம்மியாக தான் இருந்ததுன்னு நான் கம்மியாக போட்டிருக்கேன். அது தேவைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த வத்தலை கிள்ளி போட்டுக்கணும். வத்தல் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலன்னா என்ன இருக்கட்டும். நல்லா துடைச்சிக்கணும். நல்லா பொன்னிறமாக வரும்போது துடைக்கணும். துடைக்கினது கொஞ்சம் வத்தப்பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இப்படி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் வதங்கின உடனே புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற போட்டிருக்கோம். அதை கரைச்சி ஊற்றிடுவோம். புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. புளி கரைச்சி ஊற்றினதும் கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மசாலா, மல்லி, வெந்தயம், சீரகம், கடலைப்பருப்பு, இதெல்லாம் போட்டு வறுத்துக்கிடுவோம். வறுத்து வச்சதெல்லாம் அரைச்சிக்கிடுவோம். வெந்தயம், மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் பொடி செஞ்சுக்கிடுவோம். பொடி ஆக்கிக்கிடுவோம். அரைச்சி பொடியை உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா எண்ணெய் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் வத்தட்டும் குழம்பு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வற்றணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து நல்லா வாசனை சூப்பராக கொதிக்கையிலே வாசனை நல்லா இருக்கும். கொஞ்சம் காரம் பத்தலாதனால வத்தப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் போட்டுக்கலாம். நாங்கள் கம்மியாக தான் காரம் சேர்ப்போம். நல்லா குழம்பு வச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. நல்லா வச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வத்துக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இப்போ வச்சிருச்சு. சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்படி இருக்குன்னு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அதான் சூடாக சாப்பாடு போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு